நீங்க பொதுவா ஜனநாயகத்தில் வாக்காளர்கள் பொதுமக்கள் தான் எஜமானர்கள். அவர்களுடைய முடிவு இறுதி முடிவு. அதன் அடிப்படையிலேயே அரசியல் கட்சிகளும் அதனை சார்ந்த கூட்டணிகளும் மக்களை சந்தித்து அந்த எஜமானர்கள் வாக்காளர்களுடைய நம்பிக்கையை பெற்றுத்தான் வெல்ல முடியும். அந்த பணியைத்தான் அனைத்து கட்சிகளும் இந்தியாவிலே செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அத்தகைய பணி நடிகர் விஜய் தான் சார்ந்திருக்க கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மேற்கொள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அவர்கள் கட்சியினுடைய வியூகம். அதுல என்ன மாற்று கருத்து? தமிழக அரசை பொறுத்தவரையிலே இன்றைக்கு 2.5 வருட காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலான நிலையிலே நிறைவேற்றாத அரசாக இந்தியாவிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற ஆட்சியாளர்களாக திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே சட்டம் ஒழுங்கு நிலை சீர்கெட்டு இருக்கிறது இல்லையா? வெளிப்படை தன்மை இல்லாத ஆட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுல ஒன்றும் எங்களுக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட். மத்திய ஆட்சியினுடைய தொடர் பட்ஜெட்டை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் தமிழகத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே இருக்காது. அதனால whenever there is a full budget, definitely Tamil Nadu will get its status. ரயில்வே ஸ்கீம் எல்லாம் கூட இந்த முறை இருக்க. அதனால அவதூறு பேசணும்னு எதிர்கட்சி பேசுறதுங்கிறது வழக்கமா போயிட்டு பழக்கமா போயிடுச்சு. விவசாயியை பத்தி கேட்டா கேளுங்க சார். விவசாயி என்ன கேட்க மாட்டேங்கிறீங்க? நாங்கெல்லாம் டெல்டாலேருந்து இருக்கோம்ல, அப்புறம் கேட்கலாம் அப்புறம் சொல்லுங்களேன். நீங்க 2 TMC தண்ணி திறக்கப்பட்டிருக்கு. அது காரணம் என்னன்னா மழை இல்லை, முறையா காவிரி தண்ணீர் கொடுக்கல. இதனுடைய தாக்கம் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் ரெண்டும் சேர்ந்து ஐ டோன்ட் நோ 12,000 ஏக்கர்ஸ் 22,000 ஏக்கர்ஸ் எனக்கு கரெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல, தப்பா சொன்னேன்னு சொல்றாதீங்க. அப்புறம் குறிச்சு வச்சிருக்கேன். அவ்வளோ 1000 ஏக்கருக்கு தண்ணீர் பாய்ச்சலுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. விளைநிலம் பாதிக்கக்கூடாது, விவசாயிகள் கஷ்டப்படுறாருன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. நல்ல அறிவிப்பு. ஆனால் அந்த அறிவிப்பு முழு பயன் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கடைமடை பகுதி வரையிலே தண்ணீர் போய் சேர வேண்டும். அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்கள், பொதுப்பணித்துறை இன்ஜினியர்ஸுடைய கடமையாக இருக்கிறது. தண்ணீர் திறந்தோம் என்று கண் திறப்பு வேலையாக இருக்கக்கூடாது. முழுமையாக விவசாயிக்கு பயன் தரக்கூடிய நிலையிலே இந்த தண்ணீர் திறப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.